வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவில் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பின்பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் என்பது ராசியின் முதல் நட்சத்திரமாக விளங்குகிறது. 27 நட்சத்திரத்தின் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் 0 டிகிரி முதல் 13.20 டிகிரி வரை மேட ராசிக்குள் அவர் இடம்பெற்று அமர்ந்து வருகிறார். இதன் சின்னம் என்பது குதிரை மற்றும் நட்சத்திர அதிபதி கடவுளின் மருத்துவராக விளங்கும் அஸ்வினி குமார். இந்த நட்சத்திர ஆளும் அதிபதியாக இருப்பது கேது கிரகமாகவும் இருக்கிறார். ஆகையால் அன்புள்ள அஸ்வினி நண்பர்களே, ஆண்டின் முதல் பாதியில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவதிலும் எதிரிகளையும் உங்களுடன் வம்புக்கு வாக்குவாதம் செய்பவர்களையும் சமாளிப்பதிலும் உங்கள் கவனம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் உங்களின் அஸ்வினி நட்சத்திர ஜாதகம் 2025 இந்த காலம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சற்று சாதகமாக இல்லை என்று கணிக்க இடம் இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களின் பிறப்பின் மூலம் கடக்கும் தசா சாதகமற்ற நிலையில் இருந்தால் அஸ்வினி நட்சத்திர மக்களாக நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய பிறப்பு தசாநிலை இப்பொழுது நடக்கும் தசாநிலை இரண்டும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு குடல் அழற்சி, விபத்தினால் உண்டாகும் காயங்கள், விபத்துகள் போன்ற சிக்கல்களால் அவதிப்பட நேரிடும். மற்றும் சிலருக்கு திடீர் அறுவை சிகிச்சைக்கு நோய்கள் தாக்கங்கள் ஏற்பட்டு அந்த வலிகளை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதனால் உங்களின் மருத்துவ செலவுகளையும் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் சிரமப்பட வேண்டும். சிலருக்கு தங்களின் தாய் மாமாவிலிருந்து பிரிந்து செல்லும் நேரமும் உருவாகி இருக்கலாம். அல்லது அவர்கள் தீவிரமான மருத்துவ நிலைமைகளை மருத்துவ சார்ந்த சிகிச்சைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆண்டின் 2ஆம் பாதியில் மே மாதத்திற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தின் கீழ் உள்ள மாணவர்கள் தங்களின் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் கல்வியில் பின்தங்கி சிரமப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. தீவிர உறவுகளில் உள்ள அஸ்வினி நட்சத்திர மக்கள் தங்கள் துணையுடன் ஆழமான ஆன்மீக ரீதியான பிணைப்பை உருவாக்கி செயல்படுத்த முடியும். இந்த நேரத்தில் இது ஒரு மனதிற்கு இனிய ஒரு செயலாக இருக்கும். அதே சமயம் தங்களின் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள் காதலிலும் குடும்பத்திலும் பாச பற்றின்மை மற்றும் இந்த சூழ்நிலைகளால் காதலர்களின் உறவின் முடிவை அனுப்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே காதலர்கள் உங்களது பற்றையும் அன்பையும் ஒரு சேர தெரிவித்து மகிழ்விக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை காதலில் தேவையற்ற பிரச்சனை உருவாகும். ஆகையால் காதல் பறவைகள் தங்கள் உறவில் சவாலான நேரங்களை சந்திக்க நேரிடும் என்பதையும் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்வினி நட்சத்திர பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் தங்கள் உணர்ச்சிகளையும் அன்பையும் வெளிப்படுத்துவதில் சில சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும். இதனால் உங்களின் நடத்தையின் மூலம் உருவாகும் சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சில வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் நிலைகள் இருக்கிறது. ஆகையால் அஸ்வினி நட்சத்திர மக்கள் மிகவும் பொறுமையாகவும் நல்ல சிந்தனையுடனும் தங்களின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் தங்களின் நட்சத்திர அதிபதியான கேது பகவானை 7 நெய் தீபம் ஏற்றி தங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை செய்து வணங்கி வருதல் மிகவும் நன்று. பொதுவாக ஒரு குழந்தை நட்சத்திரத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது பார்க்கும்பொழுது உங்கள் குழந்தை நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். எந்த நட்சத்திரம் எத்தனை நாட்கள் வரை நீடிக்கும் என்னும்போது வானமண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் அவருடைய ஆளுகை கீழ் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே
வருகிறது, அது அங்கீகரிக்கப்பட்டது. சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். பொதுவாக சோதரித்து எல்லா நட்சத்திரங்களும் நல்லது என்றே கருதப்படுகிறது. இது பொதுவான செய்தி. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.